என் பெயர் சேகர், 27 வயது, கோயமுத்தூர் மாவட்டம். என் தூரத்துச் சொந்தம் சித்தப்பா மகள் தங்கை பற்றிய உண்மை கதை. அவள் பெயர் மன்சு, நல்ல கலராக இருப்பாள். சிறுவயதிலிருந்தே எனக்கு தெரியும். 8ஆம் வகுப்பு படிக்கும்போது பாவாடை சட்டையில்தான் போவாள். 10ஆம் வகுப்பு படிக்கும்போதுதான் அவள் வயதுக்கு வந்தாள். அப்பொழுதெல்லாம் எனக்கு அவள் மேல் எந்த எண்ணமும் இல்லை. வயதுக்கு வந்து சில மாதங்கள் ஆன பிறகு தான் அவளுக்கு வளர்ச்சி ஆகிக்கொண்டிருந்தது. 10 வகுப்பு முடியும் வரை பாவாடை சட்டையில்தான் பள்ளிக்கு செல்வாள். நான் தினமும் அதை பார்க்கதற்காகவே காலையில் அவர் வீட்டுக்கு செல்வேன். அவள் என்னை அண்ணா என்று தான் அழைப்பாள். அது எனக்கு கவலையாக இருந்தது. 12ஆம் வகுப்பு முடிந்து கல்லூரி படிப்பிற்காக வெளியூரில் அவளுடைய மாமா வீட்டில் தங்கி படித்தாள். அந்த 3 வருடம் அவளை பார்க்காமல் தவித்தேன். நான் அங்கு போகவும் முடியாது. ஏனெனில் அவளுடைய மாமா வீட்டில் எனக்கு பெரிய பழக்கம் இல்லை. எனக்கு ஒரு சிறிய சந்தோஷம் என்றால் அவள் மாமாவுக்கு 2 பெண்பிள்ளைகள் மட்டுமே. ஆண்கள் இல்லை. அதனால் அதற்கிடையில் சித்தப்பாவின் நண்பர் கார் வைத்திருந்தார். அந்த காருக்கு சித்தப்பாதான் ஜாமீன் கையெழுத்து போட்டிருந்தார். மாதத்தவணை கட்டாததால் அந்த காரை அவரே எடுத்து வந்துவிட்டார். அது வாடகை கார். அந்த காரை ஓட்டுவதற்காக ஒரு டிரைவர் தேவை. யாரேனும் இருந்தால் சொல்லும்படி என்னிடம் கூறியிருந்தார். என் நண்பன் ஒரு டிரைவர், பெயர் அபுதாயர், என்னுடைய வயதுதான். அவனிடம் வேலையை பற்றி கூறி அழைத்து வந்தேன். எனக்கு வாகனம் ஓட்டத் தெரியாது, பைக் மட்டும்தான் ஓட்டுவேன். சித்தப்பாவிற்கு பிடித்துப்போய் வேலையில் அமர்த்தி விட்டார். அவனுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகி 2 குழந்தைகள் இருந்தன. அவர்கள் கேரளாவில் உள்ளனர். இஸ்லாமிய குடும்பத்தில் உள்ள அவனுக்கு சிறு வயதிலேயே திருமணம் முடிந்து இருந்தது. 6 மாதங்கள் கழித்து மன்சு வந்தாள். வந்த செய்தி கேட்டு இரவு அவளை பார்க்க சென்றேன். நான் வீட்டிற்குள் நுழைந்ததும் அண்ணா வாங்க என்றாள். நைட்டியில் இருந்தாள். முன்னைவிட கலராகவும் அழகாகவும் தேவதை போல இருந்தாள். எனக்கு என்னவோ செய்தது. எனக்குள் ஒரு ஏக்கம். இப்படி அழகான அம்சமான பெண்ணிற்கு அண்ணன் என்று சொல்லி விட்டார்களே என்று. எவனுக்கு கொடுத்து வைத்திருக்கோ என்று மனதுக்குள் எண்ணினேன். சிறிது நேரத்தில் காப்பி கொண்டு வந்து எனக்கு கொடுத்தாள். அவளின் கையில் தொட்டு வாங்கினேன். விரல்களின் நகங்களில் சாயம் அழகாக இருந்தது. என் மனது அவளை விட்டு போகவில்லை. மனம் பட்டாம்பூச்சியை பறந்தது. ஒரு நாள் மதியம் சித்தப்பா வீட்டிற்கு சென்றேன். நான் எதிர்பார்க்காமல் வீட்டிற்குள் சென்றேன். சித்தி சமையல் அறையில் இருந்தார். என்னை கவனிக்கவில்லை. பெட்ரூம் கதவு லேசாக திறந்து இருந்தது. மெல்ல எட்டி பார்த்தேன். அங்கு மஞ்சுவை காணோம். நான் மெதுவாக சித்தி இடம் சென்றேன். பேசிக்கொண்டே மஞ்சுவை விசாரித்தேன். வெளியே போகணும், அதான் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கா என்றார். 10 நிமிடங்கள் கழித்து வந்தாள், ஒரு தேவதையாக. 2 பேரும் என்னை வீட்டில் இருக்க சொல்லிவிட்டு ஷாப்பிங் சென்றார்கள். அவர்கள் சென்ற பிறகு நான் அவளின் பெட்ரூம் சென்று அவளின் அலமாரியை கிளறி பார்த்தேன். நிறைய சுடிதார் ராக்கள் இருந்தன. எனக்கு திடீரென்று ஒரு யோசனை வந்தது. சித்தப்பாவின் வீடு ஓட்டு வீடு தான். ஒரு கிச்சன், 2 பெட்ரூம், ஒரு வராந்தா. வராந்தாவிற்கும் அவளின் பெட்ரூமுக்கும் இடையில் ஒரு ஜன்னல் உள்ளது. அதன் பலகை டேமேஜ் ஆனதால் பிளைவுட் வைத்து மறைத்து ஆணி அணிந்திருந்தார்கள். நான் அந்த பிளைவுட்டில் தெரியாத வண்ணம் ஒரு சின்ன ஓட்டையை போட்டேன். அந்த ஓட்டை வழியே மஞ்சுவின் பெட்ரூம் நன்றாக தெரிந்தது. யாருக்கும் தெரியாத வண்ணம் பிரவுன் டேப்பால் ஒட்டிவிட்டேன். 1 வாரமாக யாருக்கும் தெரியாமல் பார்த்தால் அவள் தூங்குவது மட்டுமே தெரிந்தது. வேறொன்றும் பார்க்க முடியவில்லை. 1 வாரத்திற்கு பிறகு ஒரு தனியார் பள்ளியில் அவளுக்கு ஆசிரியையாக வேலை கிடைத்தது. ஒரு நாள் அதிகாலையிலே சித்தப்பா வீட்டிற்கு சென்றேன். சித்தியிடம் மன்சு எங்கே என்று கேட்க குளிப்பதாக சொன்னார். இன்றைக்கு எப்படியாவது பார்த்து விட வேண்டும் என்று காப்பியை குடித்துவிட்டு ஜன்னல் ஓரமாக சென்று அமர்ந்தேன். சித்தி சமையல் செய்து கொண்டு இருந்தார். சித்தப்பா வெளியே சென்று விட்டார். அறைக்குள் ஜன்னல் ஓரத்தில் சாமான்கள் வைத்திருப்பதால் இருட்டாக இருக்கும். அதனால் ஓட்டை தெரியாது. சிறிது நேரத்தில் மன்சு குளித்துவிட்டு உடைமாற்ற அறைக்குள் வந்தாள். ஒரு காட்டன் சில்க் சாரியை கட்டிக்கொண்டு வந்தாள். 10 நாட்களுக்கு மேல் இப்படியே சென்றது.
அதில் 2 தடவை மட்டுமே ஒளிந்து பார்க்க முடிந்தது. நான் அவளை எப்படியாவது கரெக்ட் பண்ண வேண்டும் என்ற நினைப்பில் ஒட்டி உரசி உறவாடினேன். ஆனாலும் அவள் என்னை விட்டு தள்ளியே சென்றாள். ஒருநாள் பக்கத்தில் நின்று பேசிக்கொண்டிருந்த பொழுது என் தோள்பட்டை கையை தாழ்த்தி செய்தேன். என்னை முறைத்துக்கொண்டு சென்று விட்டாள். அதிலிருந்து எனக்கும் அவளுக்கும் நீண்ட இடைவெளி விட்டே பேசினாள். ஒரு தடவை பைக்கில் பள்ளிக்கு கொண்டு போய் விடுகிறேன் என்று சொல்லியும் சம்மதிக்கவில்லை. எனக்கு கொஞ்சம் வெளியூரில் வேலை இருந்தது. 2 மாதம் ஊருக்கு வரவே இல்லை. அங்கேயே தங்கி வேலை செய்தேன். 2 மாதம் கழித்து ஊருக்கு வந்தேன். மறுநாள் காலை சித்தப்பா வீட்டிற்குச் சென்றேன். மன்சு பள்ளிக்கு செல்ல புறப்பட்டு கொண்டு இருந்தாள். அபுதாயரும் வண்டி எடுப்பதற்காக அவன் பைக்கில் வந்தான். மன்சு அவசரமாக கிளம்பி வந்தாள். ரோஸ் நிற காட்டன் சில்க் புடவை, ரோஸ் நிற ப்ளவுஸ், தலையில் மல்லிகைப்பூ தேவதையாக வந்தாள். அபுதாயரிடம் எனக்கு லேட் ஆச்சு, ஸ்கூல் வரைக்கும் ட்ராப் பண்ணுவீங்களா என்றாள். அவனும் சரி, காரில் ஏறுங்க என்றான். வேண்டாம், பைக்கிலேயே போலாம் என்றாள். அவனும் பைக்கை ஸ்டார்ட் செய்ய பின்னில் ஏறிக்கொண்டாள். அவன் தோள்மேல் கை வைக்க புறப்பட்டு போனார்கள். எனக்கு டென்ஷன் தலைக்கேறியது. அன்று நான் கூப்பிட்ட பொழுது முடியாது என்றாள். இன்று அவனுடன் செல்கிறாள் என்று. அன்று மதியம் நான் நண்பர்களை பார்த்து பேசிக்கொண்டு இருந்தேன். அதில் ஒரு நண்பன், மச்சா வாடா, உங்கிட்ட ஒன்னு கேட்கணும் என்றான். என்னடா என்றேன். உன் தங்கச்சி லவ் பண்ணுறாளா, உனக்கு தெரியுமா என்றான். இல்லடா, எனக்கு தெரியாது என்றேன். மச்சி, என் அண்ணனும் அண்ணியும் கோயிலுக்கு போயிட்டு படம் பார்க்க போயிருந்தார்கள். தியேட்டர்ல வச்சு உன் தங்கச்சியும் அபுதாயரையும் பார்த்ததாக அண்ணன் சொன்னான்டா, அதான் கேட்டேன் என்றான். எனக்கு சரியான கோவத்துடன் வீடு திரும்பினேன். வீட்டில் இரவு வரை யோசித்துக்கொண்டே இருந்தேன். 2 நாட்கள் கழித்து காலையில் சித்தப்பா வீட்டிற்கு சென்றேன். மன்சு ஸ்கூல் போக குளித்து கொண்டிருந்தாள். அவளுடைய மொபைல் சார்ஜ் போடப்பட்டு இருந்தது. ஸ்கிரீன் லாக் ஏற்கனவே கண்டுபிடித்து வைத்திருந்தேன். மெல்ல எடுத்து நோட்டமிட்டேன். வாட்ஸ்அப்பில் பார்த்தேன். நிறைய காதல் மெசேஜுகள். மஞ்சுவின் பல கோணத்தில் சாரி, சுடிதார் என்று பல ஆடைகளில் அபுதாயருக்கு போட்டோ அனுப்பப்பட்டிருந்தது. எனக்கு தூக்கிவாரி போட்டது. எனக்கு பெரிய ஏமாற்றம், அபுதாயர் கரெக்ட் பண்ணிவிட்டான் என்று. அப்படி இருக்க ஒருநாள் காவையில் நான் வராந்தாவில் உட்கார்ந்து ஓட்டை வழி மஞ்சுவை நோட்டம் இட்டேன். மன்சு சாரியை உடுத்திக் கொண்டிருந்தாள். சித்தி கடைக்கு போயிருந்தார். அபுதாயர் பைக்கில் வந்ததும் நான் சாதாரணமாக இருந்தேன். அவன் என்னிடம் தண்ணீர் குடிக்க போவதாக சொல்லிவிட்டு போனான். சிறிது நேரத்தில் மஞ்சுவின் வளையல் சத்தம் கேட்டது. ஓட்டை வழி பார்த்தேன். அபு மஞ்சுவை பிடித்து கொண்டிருந்தான். ஏய் விடு, அம்மா வந்துருவாங்க என்று சொல்லி அவனை தள்ளிவிட்டாள். அபுதாயரும் தண்ணீர் குடிப்பது போல் பாவ்லா செய்து விட்டு வெளியே வந்தான். மஞ்சுவும் ஸ்கூலுக்கு சென்று விட்டாள். நான் அபுதாயரை அழைத்து கொண்டு கார் ஸ்டாண்டுக்கு சென்றேன். அன்று இரவு அபுதாயர் வண்டியை நிறுத்திவிட்டு பைக்கை எடுத்தான். நானும் அவனுடன் பேசணும் என்று ஏறிக்கொண்டேன். சிறிது நேரம் கழித்து அவனிடம் கேட்டேன், டேய், உனக்கும் மஞ்சுவிற்கும் எத்தனை நாள் பழக்கம் என்றேன். அவன் அப்படியெல்லாம் இல்லை என்று நழுவ பார்த்தான். நான் விடவில்லை, ஒரு வழியாக சம்மதித்தான். 1 மாதம் ஆனதாக சொன்னான். எங்கேயெல்லாம் சுத்துனீங்க என்று கேட்டேன். எங்கேயும் சுத்துல மச்சான், 2 தடவை தியேட்டர் போயிருக்கோம் என்றான். டேய், அறிவிருக்கா உனக்கு? ஏற்கனவே கல்யாணம் ஆயி 2 குழந்தை இருக்கு. அப்புறம் எதுக்கு இது? சரி, மஞ்சுவுக்கு தெரியுமா உனக்கு கல்யாணம் ஆனது? தெரியாது மச்சான் என்றான். மஞ்சுவ கல்யாணம் பண்ண போறியா என்றேன். ஆமாம் மச்சா என்றான். உன் பொண்டாட்டி செருப்பால அடிப்பா, மகளிர் ஸ்டேஷன்ல கேசு குடுத்தா உள்ள போயிருவ நீ என்றேன். சரி, என்ன மச்சா பண்ணுறது என்றான். மேட்டர் பண்ணிட்டு கழட்டிவிடலாம்னு நினைக்கிறையா? இல்ல மச்சான், மஞ்சுவ கல்யாணம் பண்ணிக்குறேன். என் மனைவியை விட மன்சு அழகா அம்சமா இருக்காடா. சரி சரி, பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு, நான் ஒன்னு கேட்பேன், மறைக்காம சொல்லணும். சொல்றேன் என்றான். மஞ்சவ டச் பண்ணிருக்கையா என்றேன். அப்படியெல்லாம் இல்ல என்றான். செருப்பு பிஞ்சிடும், காலையில அடிக்கிறத நான் பார்த்தேன்டா என்றேன். எப்படி உனக்கு தெரியும் என்றான். ஓட்டை விவரத்தை சொன்னேன். அப்ப நீயும் மஞ்சு மேல கண்ணு வச்சுருக்க இல்ல மச்சான் என்றான். சரி, என்ன வெல்வாம் பண்ணி இருக்கீங்க என்றேன். அது மட்டும்தான் என்றேன்.
சிறிது நேரம் பேசிவிட்டு வீட்டிற்கு வந்தேன். 2 நாட்கள் யோசித்தேன். எப்படியும் அபு பண்ணிடுவான், அவன் செய்வதை நான் பார்க்க வேண்டும் என்று எண்ணினேன். ஒருநாள் இரவு சித்தி சொந்தத்தில் யாரோ இறந்துவிட்டதாக கூறினார்கள். சித்தப்பா சித்தி மன்சு மூவரும் போவதாக சொல்லி. சித்தி மஞ்சுவிடம் சீக்கிரம் ரெடி ஆகு, பழைய துணி எல்லாமே சோப்பு பொடி போட்டு ஊறவச்சுடு என்றார். சித்னப்பாவின் சொந்தக்காரர்கள் சைலோ காரில் வந்தார்கள். அதில் 2 பேருக்குதான் இருக்கை இருந்தது. அதனால் மஞ்சுவை விட்டுவிட்டு அவர்கள் சென்றார்கள். நான் மஞ்சுவிடம் அப்பா வருவாங்க என்று கேட்டேன். நாளை ஈவினிங் ஆயிரும் என்றாள். சரி, நீங்க வீட்டுக்கு போங்கண்ணா, நான் கதவு லாக் பண்ணணும் என்றாள். நான் வீட்டிற்கு வரும்பொழுது சின்ன யோசனை தோன்றியது. உடனே அபுவை போனில் அழைத்தேன். டேய் மச்சா, ஒரு சான்ஸ் இருக்கு, சித்தி சித்தப்பா ஊருக்கு போயிட்டாங்க என்றேன். மஞ்சுவும் போவதாக எனக்கு மெசேஜ் அனுப்பி இருந்தா. இல்லடா அபு, அவ போகல என்றேன். டேய் அபு, நீ பேசுனா இப்ப உன்ன வீட்டுக்குள் விடுவாளா என்றேன். அதெல்லாம் அலவ் பண்ணுவா, ஆனா மேட்டருக்கு சம்மதிப்பாளான்னு தெரியல. நீ பேசிபாரு, நீ வீட்டுக்கு வண்டி நிறுத்த வரதாக சொல்லிட்டு வா. அப்புறம் வீட்டிற்குள் லைட் ஆஃப் பண்ண வேண்டாம் என்றேன். அவனும் வந்தான். நான் தெரியாமல் வெளியில் நின்று கொண்டேன். அவன் போனில் கதவை திறக்கும்படி சொன்னான். மஞ்சுவும் திறந்தாள். அவன் உள்ளே சென்று கதவை தாழிட்டான். நான் வராந்தாவின் ஓட்டை வழி பார்த்து கொண்டிருந்தேன். அபு, வேண்டா, வீட்ல ஆள் இல்லை, தப்பா போயிரும் என்றாள். ஏ சாரில இருக்க, டரெஸ் மாத்துலையா? இல்ல, நைட்டி எல்லாம் துவைக்க ஊறவச்சுட்டேன். சாரில எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா என்று அவர்களின் ஆட்டத்தை தொடங்க என்னால் வேடிக்கை மட்டுமே பார்க்க முடிந்தது.